ஜானகி சந்தியா சீரியலில் பஞ்சாயத்து ப்ரோமோ வந்து செம்ம பரபரப்பாக வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராமை வந்து மகாலிங்க ஆளுங்க செருப்பால் அடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டாப்புல நம்ம சிவராமன் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் பஞ்சாயத்தில் வந்து உட்கார்றாப்புல ரகுராம். உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இந்த வருஷமும் ஊர் மரியாதை வந்து யாருக்கு பண்ணலான்னா வேறு யாருக்கு பண்ணணும், நம்ம ரகுராம் ஐயாவோட குடும்பத்துக்கே முதல் மரியாதை கொடுத்துடணும் அப்படின்னோன்னா கரெக்டாக வந்து அப்போ தான் கார்லேருந்து செம மாதம் என்ட்ரி ஆகுறாங்க நம்ம புவனேஸ்வரி ஃபேமிலி. ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணன் புவனேஸ்வரி அண்ணன் வந்து, அது என்னங்க எப்போ பார்த்தாலும் அவங்க ஃபேமிலிக்கே கொடுக்குறது. ஊரில் வந்து 2 பேர் பெரிய ஆளுங்க இருந்தால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை தான் நியாயம் நீதி. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கே முதல் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் எங்களுக்கு வந்து முதல் மரியாதைக்கான தகுதி இல்லையா அப்படின்னோன்னா, அதை இது தகுதியை பற்றிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. அவர் தலைமையில் இருக்கிறப்ப இந்த வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் வந்து நிம்மதியாக இருக்குது. அதுக்காக தான் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்குறோம் தவிர இது மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது அவங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் எங்களால் பார்த்துக்க முடியாதா, இல்லை எங்களால் வந்து ஊருக்கு வந்து நிறைய செய்ய முடியாதா? எல்லாமே செய்ய முடியும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதோட ஒருபடி மேலே செய்ய முடியும். ஏன் எங்களுக்கு ஒரு தடவை கொடுத்து தான் பார்த்தா என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க அப்படின்னோன்னா கரெக்டாக வந்து மகாலிங்க வந்து இடையில போடுறாப்புல. அதாவது அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு அந்த தகுதி வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாசூக்காக சொல்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்க தெரியாமல் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாரு. ஓ, உங்களுக்கு வந்து மரியாதை எல்லாம் இருக்கோ, அப்போ மரியாதை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஆளுங்க எல்லாரும் வந்து சட்டையை பிடிச்சி வந்து சிவா கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பஞ்சாயத்தில் வந்து இப்படி தான் பண்ணுவீங்களான்னு ரகுராம் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரகுராம் எந்திரிச்சு வந்து எல்லோரும் சண்டையை வந்து பிரித்து விட்றாங்க. பிரித்து விட்றப்ப கரெக்டாக வந்து மகாலிங்க வந்து கண்ணை கட்டுறாங்க. ஏய், காலில் கிடக்கிறத எடுத்து அடிடா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கேட்டால் வந்து புவனேஸ்வரி ஆளுங்க மேலே பழிய போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வந்து காலில் போட்டிருக்க ஒரு செருப்பை எடுத்து பட்டுன்னு ரகுராம் மேலே அடிச்சிடுறாங்க. அடித்தோன்னே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தான் மாமா மேலே இப்படியா பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே சிவா வந்து செம எமோஷனலாக கத்தி அந்த இடத்துல வந்து எல்லாரோடையும் அடி செம சண்டை போடுறாப்புல. அந்த சமயத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து என்ன செய்கிறது தெரியாமல் நிற்கிறாங்க. ரகுராமும் வந்து தலை குனிஞ்சு இப்படி நிற்கிறாப்புல. இப்படி ஆகி போச்சே, நம்ம வந்து இத்தனை வருஷம் கட்டுக்கோப்போம் மான மரியாதையோடு இருந்தோம், கடைசியில் நமக்கு வந்து பஞ்சாயத்தில் வெறும் முதல் மரியாதைன்னு சொன்னாங்க, கடைசியில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே சிவா வந்து மகாலிங்கத்தை பார்த்து வேகமாக ஓடி வர மாதிரி காட்டி முடிக்கிறாங்க ப்ரோமோவை.